ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரிபிள் ஸ்ட்ரீட். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கேபேஜ் இன் ரெட் சாஸ் பாஸ்தா. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு பவுலில் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் எடுத்துருக்க பாஸ்தா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பைரல் பாஸ்தா. நீங்கள் எந்த பாஸ்தா வேணால் எடுக்கலாம். தண்ணியில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன் எல்லாம் பாஸ்தாவில் எண்ணெய் சேர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த பாஸ்தா வேகும் போது உதிரி உதிரியாக வரும், ஒட்டாது ஒன்றுக்கு ஒன்று. இப்போ நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இதை கொதிக்க வைங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷமாவது அது கொதிக்க விடும். அப்போ தான் அது நல்லா வெந்திருக்கும். நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். ஒன்று ஒட்டாமல் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது. இதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு கட் பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக கட் ஆகுது. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு மேலே கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அது ஆறினதுக்கப்புறமும் ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாகவே எப்போவுமே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நம்ம ரெட் சாஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. கூடவே 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாயில் விதையெல்லாம் நீக்கிட்டு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த டார்க் ரெட் கலர் கிடைக்கும். நீங்கள் வேணும்னா காஷ்மீரி சில்லி கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த மேலே இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இந்த மாதிரி வந்தால் போதும். ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்னொரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் நான் இது கூட சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்காது பாஸ்தாவில் அப்படின்னா நீங்கள் வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா நம்ம பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட போகிறோம். இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் கேபேஜ் சேர்க்குறேன். எந்த அளவுக்கு பாஸ்தா எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கேபேஜ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் காய் வதங்கிறதுக்கு. கோஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் அதை மூடி வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சாலே போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்களா, சூப்பராக வெந்துடுச்சு. லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு நான் வதக்கி விடுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌனாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் நம்ம சாஸ்க்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 பூண்டை இடித்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த டொமேட்டோ பியூரி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு கலந்து விடுங்க. தக்காளியில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை கலந்து விடுங்க. இந்த சாஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ சாஸில் நமக்கு லைட்டாக சுகர் கண்டென்ட் இருந்தால் சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். டேஸ்டியாக இருக்க போது இது நல்லா கொதித்து கொஞ்சமாக தண்ணி இதில் இருக்க அந்த பேஸ்ட் கொஞ்சமாக சுண்டணும், திக்காக ஆகணும். நல்லா திக்காகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் கோஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்துக்கோங்க. இது ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் கலந்து விட்டால் போதும். இப்போ நம்ம இதில் வேக வச்சு எடுத்துருக்க பாஸ்தாவை சேர்க்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா உதிரி உதிரியாகவே இருக்குது. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். நல்லா இதை கலந்து விடுங்க. அந்த ரெட் சாஸ் கூடவும் பாஸ்தா நல்லா கோட் ஆகி சூப்பராக இருக்குது கலர் பார்க்கவே.
உங்களுக்கு வந்து மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இல்லை வந்து ஏதாவது ஆரிகானோ ஏதாவது நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ்தா போடுறதுக்கு முன்னாடி அந்த ரெட் சாஸ்லேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கலை. நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் மட்டும் அதுக்காக லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் இதையும் கலந்து விட்டுக்கிறேன். ரொம்ப கலந்துடாதீங்க, இது வந்து குழஞ்சி போய் உடஞ்சிரும் பாஸ்தா. அதனால் லைட்டாக கலந்தால் போதும். எப்படி உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ நம்ம இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் கார்னிஷ்காக கொஞ்சமாக கோஸ் சேர்த்துருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பாஸ்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.